கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். சண்டைய தடுக்கிறது என்பது வேற. சண்டைய தடுக்கிறது என்பது வேற. சண்டைய தடுத்து நிறுத்துறது என்பது வேற. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சண்டைய தடுக்க நினைக்கிறது வேற, சண்டைய தடுத்து நிறுத்த நினைக்கிறது வேற. தேவன் ஒரு காரியத்தை தடுக்க நினைக்கிறது என்பது வேற. தடுக்க நினைக்கிறாரு அப்படிங்கிறது வேற. தேவன் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறாரு என்பது வேற. தேவன் ஒரு காரியத்தை தடுக்க நினைக்கிறது என்பது வேற. அதே தேவன் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறது வேற. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. வேடு கவனிச்சீங்களா? தடும் ஆண்டவரே இல்ல, தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இஸ்ரவேலர் ஜனங்கள் சவுல ராஜாவா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் சாமுவேலை கொண்டு உங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டா இப்படி இப்படிலாம் இருப்பான் அப்படின்ட்டு சொல்லி காமிக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாரு? எண்ணத்தை மனசு வச்சுட்டு சாமுவேலை கொண்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை நான் தந்தேன் என்றால் அவன் உங்களை இப்படி இப்படி ஆளுவான், இப்படி இப்படிலாம் உங்களை செய்வான், உங்க குமாரர்களை வேலை கொள்வான், அடிமையாக்குவான், உங்க நிலங்கள்ல இருந்து அவன் வரி கேட்பான், நீங்க இப்படி உனக்கு அடிமையா இருக்கணும். இதெல்லாம் என்ன? ஏன் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறாரு? தடுக்க பார்க்கிறார், தடுக்க நினைக்கிறார். தடுக்க பார்க்கிறாரு, தடுக்க நினைக்கிறார். ஆதியாகமம் 6 ஆதியாகமம் 11 சமபூமியை கண்டு ஜனங்கள் அங்க குடியேறாங்க. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு, இயற்கை பேரழிவுக்கு பின்பு அப்படிம்பாங்க. அங்க ஜனங்கள் கூடி ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. நமக்கு பேர் உண்டாகும்படி, ஒரு பேரை உண்டாகும்படி ஒரு வானளாவிய ஒரு உயர்ந்த கோபுரத்தை நம்ம கட்டுவோம், நல்லா ஞானமா கட்டுவோம் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப தேவன் அதை என்ன செய்ய பார்த்தாரு? தடுக்க மட்டும் பார்க்கல, தடுத்து நிறுத்த பார்த்தார். அர்த்தம் புரியுதுங்களா? நல்லா வெளிச்சம், நல்லா புரிஞ்சுங்க. தேவன் தடுக்க நினைக்கிறது வேற, தேவன் தடுத்து நிறுத்த நினைக்கிறது வேற. தேவன் தடுக்க பார்க்கிறது வேற, தேவன் தடுத்து நிறுத்த பார்க்கிறது வேற. நம்பர் 1, இது ஒரு ஆதாரமா? பாபேல் கோபுரத்தை அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. தேவன் தடுத்து நிறுத்த பார்த்தாரு. அதனால என்ன ஆச்சு? அது நின்றுச்சு. தடுக்க பார்த்தாரு. ராஜாவை ஏற்படுத்த வேண்டாம், நியாயாதிபதிகளே போதும், நானே உங்களை ஆள்றேன், நியாயாதிபதியில கொண்டு உங்களுக்கு ராஜா வேண்டாம், மற்ற ஜனங்களுக்கும் ராஜா இருக்கிற மாதிரி, மற்ற தேசத்தை ராஜா ஆள்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்ட்டு கேட்காதீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் கொடுக்குற புத்திமதிகள், ஆலோசனை எல்லாம் என்ன செய்ய பார்த்தாரு? தடுக்கத்தான் பார்த்தாரு. ஆனா தேவன் தடுக்க பார்த்தாரு. அதனாலதான் சவுல அவங்களுக்கு ராஜாவா தரவும் பண்ணார், தந்தாரு. தடுக்க பார்த்தாரு. ஆனா பாபில் கோபுரத்தை தேவன் என்ன செய்ய பார்க்கல, தடுக்க பார்க்கல. என்ன செஞ்ச பார்த்தாரு?
தடுத்து நிறுத்த பார்த்தாரு. சோதம் குமாராவை அழிக்க போறோம் அப்படின்ட்டு தூதர்களை அனுப்புறாரு. லோத்து காலதாமதம் பண்றான். அப்ப லோத்து காலதாமதம் பண்ணும்போது மனைவி டிஃபால்ட்டா பண்ணுவா. மகள் பெற்ற மகள்களும் சைலண்ட் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க அப்பாவை. அப்ப சோதம் குமரோ பட்டணம் கந்தகம் அக்னினால எரிஞ்சி நாசமாக போகிற அந்த விஷய நகர பட்டணத்துல லோத்து மனைவி எதை சாகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தடுக்க பார்த்தாரா, தடுத்து நிறுத்த பார்த்தாரா? யாரு சொல்றது? பத்தி சொல்றது யாரு? சோதோம் கொமோராவுக்கு வருகிற அழிவுல லோத்தும் அவன் மனைவியும் மகள்களும் அழிவத தடுக்க பார்த்தாரா, தடுத்து நிறுத்த பார்த்தாரா? எவ்வளவு பெரிய வெளிச்சம் தெரியுமா அது? அதுக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்கு. தேவன் தடுக்கிறதுல ரெண்டு ஆங்கிள் இருக்கு, ரெண்டு பார்வை இருக்கு, ரெண்டு மெத்தட் வச்சிருக்கிறார். அவரு தடுத்து நிறுத்த பார்த்தார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் தடுத்து நிறுத்த பார்த்ததுனாலதான் லோத்துவ மீறி ஒர்க் பண்ணிட்டார். அவர் நிறுத்த பார்த்தார். நம்மள மீறி ஒர்க் பண்றார் அப்படின்னா அவர் தடுத்து நிறுத்த பார்க்கிறாருன்னு அர்த்தம். நமக்கு உட்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படின்னா தடுக்க பார்க்கிறாருன்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களை மீறி ஒர்க் பண்ண பார்க்கல அவரு. அப்பனா ராஜாவை ஏற்படுத்த மாட்டேன்னா மாட்டேன் போங்கடா அப்படின்வாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உட்பட்டு தான் தடுக்க பார்த்தாரு. ராஜா வேணாப்பா, சொன்ன கேளுங்கப்பா அப்படி சொல்ல வர்றாரு. அதனால இப்ப யார் மேற்கொண்டா? யாருடைய சத்தம் மேற்கொள்ளுது? இஸ்ரவேல் ஜெயிச்சிட்டாங்க, ராஜாவை ஏற்படுத்திட்டாரு. தடுக்க பார்க்கறது வேற, தடுத்து நிறுத்த பார்க்கறது வேற. அப்ப லோத்து விஷயத்துல தேவன் தடுக்க பார்த்தல தடுத்து நிறுத்த பார்த்தார். அப்ப லோத்துவும் அவன் மனைவியும் மகள்களும் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த அழிவுக்கு. சரியா? இப்ப சோதோம் குமரோ பட்டணத்தின் அழிவுக்கு லோத்தும் லோத்து மனைவியும் மகள்களும் தப்ப வேண்டும், அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு தேவன் தடுத்து நிறுத்த பார்த்தாருங்கிறது கன்ஃபார்ம். ஆனா லோத்தின் மனைவி பட்டணத்தை திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆகிறத தேவன் தடுக்கத்தான் பார்த்தாரு, தடுத்து நிறுத்த பார்க்கல. பட்டணத்தின் அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தடுத்து நிறுத்த பார்த்தாரு. ஐயோ அழிய போறாங்களேன்னு வந்தாரு. ஆனா லோத்தின் மனைவி பின்பு திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆகிறதுக்கு தடுக்க பார்த்தாரே தவிர தடுத்து நிறுத்த பார்க்கல. சமபூமியில் எங்கும் இல்லாதே அந்த மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே சொல்லி அனுப்பிட்டாரு. அப்ப என்னது? தடுக்க பார்த்தாரு. அவர் தடுக்க பார்க்கும்போது ஜஸ்ட் புத்துமதி சொல்லுவார். தடுத்து நிறுத்த பார்க்கும்போது அதுக்கு அடுத்து ஒர்க் பண்ணுவார், அடுத்து ஒர்க் பண்ணுவார். தடுக்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாரு? எச்சரிப்பாரு, புத்துமதி சொல்லுவாரு, அட்வைஸ் கொடுப்பாரு. சோ லோத்தே கிளம்பு, பட்டணத்தை அடிக்க போறோம், ஓ கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகமும் அக்னியும் வருவிக்கப்பட போகுது, ஓ இதெல்லாம் என்னது? தடுக்க பாக்குற மாதிரிதான் இருக்கும். அது தடுக்க பாக்குறாரு. ஆனா அவன் சரியா கீழ்படியாம ரெண்டு கட்டானா ரெண்டு மனசா சுத்தும் போது மீறி ஒர்க் பண்றான்னு என்ன அர்த்தம்? தடுத்து நிறுத்த பார்த்தாரு. ஆனா இங்க லோத்து விஷயத்துல, மனைவி விஷயத்துல என்னாச்சு? தடுக்க பார்த்தாரு. பின்னிட்டு பாராத, எங்க நிக்காத, மலைக்கு ஓடி போயிரு, உன் ஜீவன் தப்ப ஓடு, இதெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த பட்டணத்தின் அடிவுல எப்படி பேசினாரோ அதே தான் இங்கேயும் பேசுறாரு. ஆனா திரும்பி பார்த்து புத்துண் ஆயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? புத்திமுத்தி சொல்றவன்னு படிச்சிட்டாரு, படிக்கிட்டாரு. அவ திரும்போது மறிக்கல, ஏய் திரும்பாத சொல்லல, திரும்பி பார்த்துட்டான்.
ஒரே சம்பவத்துல 2 பின்னி பழஞ்சிருக்கு. ஒரே இன்சிடென்ட் தான் அது. தேவன் தடுத்து நிறுத்த பார்க்கல, இங்க தடுத்து நிறுத்த பார்த்தாரு. அங்க தடுத்து நிறுத்த பார்த்தாரு, அக்கினிக்கு தப்பிக்க வச்சிட்டாரு. ஆனா இங்க உப்பு தூண் ஆகிறதுக்கு தடுத்து நிறுத்தல. ஓகேன்ட்டு புரியுதுங்களா? அப்ப அவர் தடுக்க மட்டும் நினைச்சார்னா மனுஷன் அதை மீற முடியும். நம்புங்க. அவர் தடுக்க மட்டும் தான் பாக்குறாருன்னா நம்மளால மீற முடியும். ஆனா தடுத்து நிறுத்த பார்த்துட்டாருன்னா மீற முடியாது. மனுஷன் மீற முடியாது, மீறவே முடியாது. ஓவர் கம் பண்ணி ஒர்க் பண்ணுவார். பாபில் குமார மாதிரி, லோத்து சோதம் குமார பட்டத்துல காப்பாற்றப்பட்ட மாதிரி மீறி ஒர்க் பண்ணுவார். இதேதான் சாராள் விஷயத்திலையும். ஆபிரகாம் மனைவி சாரால ஒரு ராஜா பிடிச்சு கொண்டு போயிருவான். ஆனா அப்படிப்பட்ட பாவம் நடக்காதபடி தடுக்க பார்க்கல, தடுத்து நிறுத்த பார்த்தாரு. சொப்பனம் தந்தாரு, பயந்தா விட்டான். மீற முடியல, மனுஷன் மீற முடியாது. அதனாலதான் அந்த பாட்டை தெளிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. தடுக்க நினைங்க ஆண்டவரே இல்ல, தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. தடுக்க மட்டும் பார்க்காதீங்க, தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. தடுத்து நிறுத்த பாருங்க. கிரேஸ். இந்த மாதிரி வெளிச்சங்கள் தான் கிரேஸ். இப்படி நம்முடைய பிரேயர் இந்த ஆங்கிள் வரணும். யோவான் 18ஆம் அதிகாரம் 31, 32. யோவான் 18, 31, 32. யோவான் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இயேசுவை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றார். அதற்கு கூடியிருந்த யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை கொலை செய்ய சாகடிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. முக்கியமான வார்த்தை அது. அவங்க சொல்ற வார்த்தை பிலாத்துக்கு முன்னாடி, தேசாதிபதிக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்ன சொல்ல வர்றாங்க? என்ன சொல்ல வர்றாங்க பிலாத்துட்ட? என்ன ரைட்ஸ் இல்ல? எதுக்கு ரைட்ஸ் இல்ல? அது என்ன சொன்னா செல்லாது? அப்ப எங்களுக்கு கொலை செய்ய சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல, சரிதானா? சரி, ஸ்தேவானை யாருக்கு கொலை செஞ்சாங்க? ஸ்தேவானை யாரை கேட்டு கொலை செஞ்சாங்க? முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை. கவனிக்கல நம்ம யாரும். அதை யாரை கேட்டு கொலை செஞ்சாங்க? பிலாத்தை கேட்டாங்களா? தேசாதிபதி போய் கேட்டு வந்தாங்களா? அந்த ஸ்தேவான் ரொம்ப தொல்லையா இருக்கிறான், நாங்க கல்லெறிஞ்சு கொல்லுவோன்ட்டு கேட்டாங்களா? இயேசுக்கு முன்னாடி விபச்சாரமான ஸ்திரியை கைங்களமா பிடிச்சு கொண்டு வந்தாங்க. என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே இந்த மாதிரி ஸ்திரியெல்லாம் கல்லெறிஞ்சி கொல்லணுன்ட்டு, இப்ப நாங்க கல்லெறிஞ்சி கொல்ல உமக்கு சம்மதமா? போய் யார்கிட்ட போய் கேட்டாங்க? முடியும் தானே? அப்ப கொலை செஞ்சிருக்காங்க தானே, சாக அடிச்சிருக்காங்க தானே. அதனாலதான் பிலாத்து முந்தி என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை இந்த வசனத்துல, உங்கள் நியாய பிரமாணத்தின்படியே நியாயம் தீருங்கள். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. சப்ஜெக்டுக்கு ரொம்ப கோர்வையானது அது. பேச போற சப்ஜெக்டுக்கு உங்க நியாய பிரமாணத்தின்படியே நீங்க அவனை
முடிங்க அப்படிங்கிறாரு. அப்படி நியாயப்பிரமாணம் என்னது? கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. வேற என்னென்ன இருக்கு பிரமாணத்துல? எப்படி கொலை செய்யலாம் சொல்லி இருக்கு? கொலை செய்யுங்க. அவன் சாகணும், அவ்வளவுதானப்பா. இயேசு சாகணும், அவ்வளவுதானப்பா. நியாயப்பிரமாணத்தை மீற நீங்க தானப்பா சொல்றீங்க. அதே நியாயப்பிரமாணத்துல கொலை செய்ய சொல்லியிருப்பேன், கொலை செஞ்சுக்கப்பா, நான் தடுக்கலையே அதுக்கெல்லாம். எங்க சட்டம் ரோமர் சட்டம் உங்களை ஒன்றும் செய்யாது. நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் கேட்க மாட்டேன்ட்டாரு பிலாத்து. அப்ப சரின்னு போக வேண்டியதானே அவங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு வழியும் மரண ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்பெல்லாம் என்னையா சொல்றாங்க? யார் சொல்றது? என்னையா சொல்றாங்க? அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாங்கன்னு, என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க யோவான். வருதா? யாருக்கு வெளிச்சம் வருது? இதை யோவான் எழுதுறாரு. யோவான் உன்னுடைய புரிதலை எழுதுறாரு. அங்க முதல்ல அவங்க சொன்னதை எழுதிட்டாரு. ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற வெளிச்சத்தை யோவான் பதிவு செய்யறாரு. ஏன் இப்படி சொன்னாங்க? இயேசுவ நியாய பிரமாணத்தின்படி மோசே சொன்னபடி கல்லை எரிஞ்சி உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி கொலை செய்ய எங்களுக்கு ஐடியா இல்ல. எங்களுக்கு ஐடியா கிடையாது. எங்களுக்கு சிலுவையில அரைஞ்சி அவரை சாகடிக்கணும், அதான் எங்களுடைய ஐடியா. ஆனா சிலுவையில அறைய சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது ரோம பேரரசுல உமக்கு தான் இருக்கு. இப்ப இயேசு எப்படி சாகணுங்கிறது எங்களுடைய திட்டம், எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய ஐடியா. சிலுவையில அரைஞ்சி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ட்ரெஸ் இல்லாம தொங்கி இப்படி சாகணும். அப்படிப்பட்ட ஒரு சாவை தர்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்க நியாய பிரமாணத்துல அப்படி இல்லை. நாங்க அப்படி செய்ய முடியாது. நீங்க தான் அந்த சட்டத்தை கையில வச்சிருக்கீங்க. நாங்க போய் சிலுவை வச்சு அறைய முடியாது. அது உங்க சட்டம். அதனால அப்படி சாகிறதுக்கு இப்ப உங்க சைன் தேவைப்படுதுங்கிறாங்க. அவன் நியாய பிரமாணத்தின்படி சாகடிங்கடான்னு அவன் சொல்றான். இல்ல இல்ல இல்ல, இப்படிதான் சாகணும்னு நாங்க விரும்புறோம். சாக சொல்லுங்க, சாக வைங்க. அப்ப தான் இன்ன விதமாய் மறிக்க போகிறார் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை குறிப்பா அதுக்காக அவங்க இப்படி சொல்றாங்க. அதனால கொலை செய்ய அதிகாரம் இல்லைன்னு சொல்லல, சிலுவையில அரைஞ்சு சாகடிக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது நீங்க சொன்னாதான் உண்டு, இல்லையா? அப்ப இயேசு எப்படி சாகணுங்கிற மோட்டிவ்ல இருக்காங்க அவங்க. இயேசு சாகணும், இயேசு உயிரோடு இருக்கிறது வேலைக்காகாதுன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அது எப்படி சாகணும், அங்கதான் அவங்க வைக்கிறாங்க பாயிண்ட். சிலுவையில அரைஞ்சு அவர் சாகணும், சிலுவையில அறையப்பட்டு சாகணும். அதுக்கு யாருடைய பெர்மிஷன் வேணும்? தேசாதிபதியின் பெர்மிஷன் வேணும். அதுதான் நிக்கிறாங்க. சும்மா சாகறாத அங்கேயே கண்டிச்சு கொண்டுருவாங்க. அப்ப இயேசு சிலுவையில சாகணும், சிலுவையில தொங்கிதான் சாகணும், அறையப்பட்டுதான் சாகணும், அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுதான் சாகணும் அப்படிங்கிற வாஞ்ச, தாகம், ஏக்கம், தவிப்பு, முடிவு, தீர்மானம் அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கு? ஒண்ணு போல ஊறி இருக்கு. இப்படிதான் சாகணும், இல்ல கல்லடிச்சோம் சாகணும். அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன் அதை நம்ம காமிச்சாகணும். சிலுவையில தொங்குனா, மரத்துல தொங்கிட்டா இயேசு தேவனுடைய குமாரன் இல்ல, அவர் தேவனால் சபிக்கப்பட்டவர். அதை நம்ம காமிக்கணும். சிலுவையில தான் அறையணும், இல்லையா? என்ன மோட்டிவ்ல போயிருக்காங்க, புரியுதா? சரி, 19:6 வாசிங்க.
யோவான் 19:6. ம் 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 இப்ப தெளிவா பேசுறாங்க. ஒருவனையும் மரணாக்கினைக்குள்ளாக இருக்க எங்களுக்கு அதிகாரம் சொன்னா, ஒருவனையும் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய எங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை அப்படிங்கறத இங்க வெளிப்படையா சொல்றாங்க. அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கரெக்டா ஓப்பனா பேசுறாங்க. ஓப்பன்டா. மத்தேயு 27, மேத்தேயு 27 அதிகாரம், மத்தேயு 27 20 முதல் 23 வாசிங்க. 20 முதல் 23 சத்தமா. ம் ம் சரி. பிரதான ஆசாரியர்கள் கேட்டது ஒரு பக்கம், பிலாத்துட்ட. இப்ப ஜனங்களை கேட்க தூண்டுனது இன்னொரு பக்கம். ஏவி விட்டார்கள். சிலுவையில அறையும்படி ஜனங்கள் என்ன செஞ்சு விட்டாங்க, தூண்டி விட்டாங்க. அப்படி கேளுங்க, மெஜாரிட்டியா நீங்க இருந்தா தான் எங்களுக்கு நாங்க சொல்றது சப்போர்ட்டா நடக்கும். நாங்க மட்டும் கேட்டா நடக்காது, நீங்களும் கேளுங்க அப்படின்ட்டு இவங்க எதுக்கு நேரம் மோட்டி பண்ணி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை சிலுவையில அறையும் அந்த அந்த ஒற்றை நோக்கத்துக்கு ஒன்னா கூடுறாங்க எல்லாருமே. அவர் இப்படிதான் சாகணும் சாகணும், அதுல ஒன்னா கூடிட்டாங்க. ஆனா அந்த சாகுற மெத்தடு மாறக்கூடாது. சிலுவையில தான் சாகணும், மரத்துல தொங்கிதான் ஜீவன் போகணும். இந்த அந்த அந்த இப்படி சாகணுங்கிறதுல ஒன்றுபடுறாங்க எல்லாருமே. கவனிக்கிறீங்களா? ஒன்றுபடுறாங்க. லூக்கா 20:23 வாசிங்க. லூக்கா 23 வாசிங்க. 23 அதிகாரம் எடுங்க. லூக்கா 23 அதே 20 முதல் 23 வாசிங்க. ம் 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 மேற்கொண்டது. அப்ப தொடர்ந்து கேட்கிறாங்க, எப்படிதான் அரைஞ்சு சாகணும், சிலுவையில் அரைஞ்சுதான் சாகணும். வசனத்தெல்லாம் படிச்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா வசனத்தெல்லாம்? அப்ப இயேசு கொலை செய்யப்பட வேண்டும், இயேசு சாக வேண்டும் என்பதுல இவங்களுக்கு எப்படி மாற்று கருத்து இல்லாம ஒருமித்த கருத்து இருந்துச்சோ, அதே மாதிரியே இன்ன விதமான மரணத்தினாலதான் அவர் சாகணும், அதுலயும் ஒருமித்த கருத்தோட செயல்பட்டாங்க. ஓகே, ரெண்டுலயுமே ஒருமித்த கருத்து அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் பிலாத்தால ஜெயிக்கவே முடியாம போயிடுச்சு. மெஜாரிட்டி ஓட்டெல்லாம், மெஜாரிட்டி வாக்கு எதுக்கு வருது, சிலுவையில் அறையன்னுட்டு. பிலாத்து ஒரு ஆள் என்ன செய்வான், அவன் வேணான்னு சொல்றான், முடியல. அவங்களோட சத்தை, அவங்களோட இட்ட சத்தம் மேற்கொண்டது. பிலாத்து கை கழுவிட்டான். சரி, ஓகே ஓகே, நீங்களே கொண்டு போய் பண்ணுங்க போவோம். இந்த மனுஷன் நிரபராதி, இந்த குற்றப்புள்ளி ஏமேல இருக்கக்கூடாது. அவன் கை தூக்குறான். கை தூக்கி கையை கழுவிட்டான். உங்களுடைய வற்புறுத்தின் பேர செய்யறனே தவிர என் மனசார செய்யலன்ட்டான். ஓகே, இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போலாமா? சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தான் இயேசு சாகணும், அவர் வேற மாதிரி சாகிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லை, சம்மதமே கிடையாது என்று இஸ்ரவேலர்களை அடம்பிடிக்க வச்சது தேவனா பிசாசா? பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியர்களை ஏவுனது யாருங்கிறதா இங்க கேள்வி. அவங்களை ஏவுனது யாரு? ஜனங்களை ஏவுனது பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியர்களை ஏவுனது யாரு, இதை தூண்டினது யாரு, இப்படிப்பட்ட தாட்ஸ பவரா வெறித்தனமா கொண்டு வந்தது யாரு? ஃபாதர் காடா இல்லது டெவிலா? யாரு இந்த ஒர்க் எடுத்தது? இதுக்கு பின்னால மூளையா செயல்பட்டது யாரு? இந்த சம்பவத்துக்கு பின்னால, இந்த ஒருமித்த கருத்துக்கு பின்னால இருந்த அந்த சக்தி எது? இதான் கேள்வி. அந்த சக்தி எது?
எந்த சக்தி இவர்களை இப்படி நடத்தினது? எந்த சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டு இவர்கள் இப்படி நடந்தார்கள்? அது எந்த ஃபோர்ஸ் சொல்லுங்க. ஒண்ணு தேவனா இருக்கணும், இல்ல வேற யாரா இருக்கணும்? டெவிலா இருக்கணும். கரெக்டா? அப்ப காடா டெவிலா? யார் இது? யாருடைய நோக்கம்? யார் இத தூண்டி விட்டது? ஜனங்கள் எந்த அளவுக்கு வெறித்தனம் ஆக்கி விட்டது யாரு? தேவன் இத செஞ்சாரா, இல்ல டெவில் இத செஞ்சானா? இதுக்கு பின்னால மூளையா இருந்து செயல்பட்டது யார்? எந்த சக்தி செயல்பட்டிருக்கு? சொல்லுங்க. தேவன். எப்படி சொல்றீங்க? அப்ப இயேசு சிலுவையில தொங்கி சாகணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கம். அப்ப தேவனுடைய நோக்கம், அது தேவனுடைய நோக்கமா இருந்தபடியினால பிரதான ஆசாரியர்களையும் இஸ்ரவேலர்களையும் தூண்டி விட்டது, ஏவி விட்டது, உசுப்பேத்தி விட்டதெல்லாம் யாருன்னு சொல்றீங்க? தேவன். சரியாது? தேவன் தான் தூண்டினாருங்க. ஏன்னா அவர் தாங்க, அவர் தானங்க, அதுதானங்க அனுப்புனாருங்க. சிக்கலான இடம் அது. தேவன் தான் தூண்டினாருங்க. ஏன்னா திட்டம் அவருடையது இல்லையா? சரி, நீங்க சொல்றதை நான் வச்சுக்கிறேன். தேவன் தான் தூண்டினாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிலுவையில் தொங்குன இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஏன் சொல்றாரு? வச்சுக்கிட்டோம்னா இந்த கேள்விக்கு பதில் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ட்டு தூண்டி விட்ட ஆள்கிட்டே பேசுறாரு அப்படின்னு அர்த்தமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு சொல்றாரு, ஜீவாதிபதியை மரத்திலே தூக்கி சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று பேதுரு அவர்களை குற்றம் சுமத்துவது எப்படி சரி? இது தூண்டி விட்டது யாரு? ஆக்டிவ் ஃபோர்ஸ் யாரு? பின்புல சக்தி எது? தேவன் என்று சொல்லுவோமானால் ஜீசஸ் பண்ற பிரேயரே தப்பா போயிடும். அதே தப்பு. அப்ப இவங்க கொலை செஞ்சாங்கட்டு பேதுரு குற்றம் சுமத்துறதும் தப்பு. ஜீசஸ் தப்பா பிரேயர் பண்ணுவாரா? தவறான புரிதல் ஜீசஸ் இருக்குமா? இருக்காது. இப்ப கன்ஃபார்ம் ஆகுதா? பின்னாடி இருந்த சக்தி எது? தேவனா பிசாசா? டெவில்ங்கிறதா சரியான பதில். இதுக்கு பின்னால் செயல்பட்டதெல்லாம் டெவில், நாட் காட். தேவன் அல்ல. அந்த பெரிய ஒரு ரகசியம் அதுல இருக்கு. தேவனுடைய அந்த மெத்தடை கவனிய சூப்பரா அதை டீன் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி லெவல் எட்டு, நம்ம லைன் எட்டு வராது. கரெக்டா பிசாசு தான் தூங்கினான், பிசாசு தான் பண்ணான். அப்ப தேவன் பண்ணங்கிறது கன்ஃபார்ம். அப்ப பிசாசு தான் பண்ணிருக்கிறது அடுத்த கன்ஃபார்ம். அடுத்த கேள்வி, பிசாசு எப்படி பண்ண முடியும்? இயேசு சிலுவையில ரத்த சிந்தி இறந்துட்டா அது உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக்கிருமே. இது எப்படி பிசாசு பண்ணுவான்? பண்ண மாட்டானே. அடுத்த கேள்வி, பிசாசு பண்ண வேற யார் பண்ண? புரிஞ்சுங்க. டேபிள் தான் பண்ணான். ஆனா அவன் என்ன நோக்கத்துல பண்ணாங்கிறத ஜனங்கள் மனதின் வழியா வெளிப்படுத்தி இருக்கிறான். ஜனங்கள் மனதின் வழியாவே வெளிப்படுத்தி இருக்கிறான். ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஜீசஸ் ரட்சகர் என்பதுல, அவர் ஒரு பலி பொருள் என்பதுல பிசாசுக்கு உடன்பாடே இல்லை. இதான் ரகசியம்.
அவரை ரட்சகரை அவன் அக்செப்ட் பண்றதே இல்லை. அவர் ஒரு பலி பொருளுங்கிறதையும் அவன் அக்செப்ட் பண்றதே இல்லை. அவன் அக்செப்ட் பண்ணல. நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரட்சகர்ன்ட்டு, நம்ம தான் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா யார் இதை அக்செப்ட் பண்ணல? பிசாசு அக்செப்ட் பண்ணல. அவன் அக்செப்ட் பண்ணங்கிறது தான் மக்கள் வழியாவே தெரியப்படுத்திட்டு இருக்கிறான். யாரும் அவரை அப்படியே ஏத்துக்க மனசு இல்ல. அப்ப எப்படி ஏத்துக்க மனசு இருந்துச்சுன்னா, இவன் தேவனால் சவிக்கப்பட்டவன், இவன் கொலை செய்யப்பட வேண்டும், இவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தொங்கி சிலுவையில சாகணும், தேவனால் சபிக்கப்பட்ட எண்ணப்பட வேண்டும், இப்படித்தான் சாகணும். இதுதான் அவனுடைய தாட். இந்த தாட்டை தான் ஜனங்களை கொண்டு வந்து ஃபயர் பண்ணி இதை நிறைவேற்றுகிறான். அப்ப ஜீசஸ் பலியாகி ரத்தம் சிந்துறது உலகத்தின் ஜனங்களின் பாவத்தை போக்குங்கிற கான்செப்ட்ல அவன் செய்யல. மாறாக சிலுவையில இயேசு தொங்கி இப்படி சாகன அவமானப்பட்டு ஓய்வு நாள் கட்டளை மீறவனுக்கு இப்படி தண்டனை, நியாயப்பிரமாணத்தை மீறவனுக்கு இந்த மாதிரிதான் நடக்கும், இப்படிங்கிற கான்செப்ட்ல பார்வையில தான் ஜீசஸ சிலுவையில அறையும்படி ஜனங்களை ஏவிட்டான். இன்னொரு வசனம் எடுக்கிறேன், உங்களுக்கு புரியும். அவனுடைய இந்த தாட்டை, எந்த தாட்டை? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிலுவையில தொங்கி சாகணும் அப்படிங்கிற இந்த வெறிய, இந்த எண்ணத்தை பிதாவானவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். இங்கதான் ரகசியம். இதத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 17-18 பதிவு செய்யறாரு பேதுரு. என்ன எழுதியிருக்கிறான் பாருங்க. 13:3-17-18. ம் 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 நீங்கள் எப்படி செஞ்சீங்க? அறியாமையினாலே இதை செய்தீர்கள். அப்புறம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். எவ்விதமாய்? இவ்விதமாய். நீ நினைக்கிற அசிங்கப்படணும், நீ நினைக்கிற அவமானப்படணும், நீ நினைக்கிற தேவனால் சபிக்கப்படணும், நீ நினைக்கிற பெரிய சாட்சியா வைக்கணும், நியாயப்பிரதம் மீறவனுக்கு இந்த மாதிரி நீ நினைக்கிற உன்னுடைய இந்த நினைப்ப தேவன் இவ்விதமாய் நிறைவேற்றினான். பலி இடமா அதை மாத்திட்டாரு. கிரிட்டிக்கல் இந்த பாயிண்ட். இந்த வெளிச்சம் தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். இப்ப இது ஒண்ணு சொல்றாரா? இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவருடைய அதிகாரிகளும் அவரை அறியாமல் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற அறியாமலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார்கள். வேண்டிக் கொண்டார். இது எல்லாமே அறியாமை ஜனங்களுக்கு, அவனுக்கு நம்பாமை. அவன் நம்பாம இதை செஞ்சான், ஜனங்கள் அதை அறியாம செஞ்சாங்க. எதை நம்பலாவே? உலகத்திற்கான ரட்சிப்பு. ஏன்னா தேவனுடைய வலிய சிஸ்டத்தை எப்பவுமே என்ன செய்யறது இல்ல, அவன் நம்புறது இல்லை. வலிமா இருக்காம அடிம்பான், ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படுதான் அடிம்பான். அவன் நம்புறது இல்லை. அவனுடைய நம்பாமையும் ஜனங்களுடைய அறியாமையும் தேவன் தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டார். சிலுவையில்
ஜீசஸ் பலியானார். இவருடைய அறியாமையினாலதான், இவங்க அறியாம செஞ்சதுனாலதான் ஜீசஸ் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இவர்கள் அறியாமையினாலே இதை செய்கிறார்களே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஜீசஸ் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க செஞ்சது அறியாம, ஆனா அவன் செஞ்சது நம்பாம. இப்ப நீங்க இல்லங்க 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 அது பலி பொருள்னு இயேசுவை நம்புறாங்க. இல்லங்க அவன் ரட்சகர் நம்ப, அது எப்படிங்க அவனுக்கு தெரியாம போகும் அப்படின்னா அவன் எப்படி இதை செஞ்சிருப்பான்? அவன் எப்படி சிலுவையில இவனே கொண்டு போய் பலி பொருளாக்கி அப்பா உலகத்துக்கு ரட்சி போறட்டு சொல்லுவானா? இவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப எப்படி செய்ய துணிஞ்சான்? தேவன் இதுக்கு பின்னால் இல்ல, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அவ பிசாசு இருந்துதான் ஆகணும். ஆனா பிசாசு இருந்து இருந்து இதை செய்ய வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் தோணுது உங்களுக்கு. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, அவன் வேற எண்ணத்துல செஞ்சான். அவனுடைய எண்ணத்தை தேவன் தமது வேத வாக்கியம் வச்சு நிறைவேற்றிட்டாரு. உலகத்துக்கு என்ன வந்திருக்கு? ரட்சிப்பு வந்திருக்கு. ஆனா இப்பயும் அவன் அதை நம்புறது இல்லை. அதையும் புரிச்சுக்குங்க. உலகத்துக்கு என்ன வந்திருக்கு? ரட்சிப்பு. ஆனா இப்ப என்ன செய்யறதில்ல, அவன் நம்புறதில்ல. அதத்தான் அப்போஸ்தலர்கள் ஃபுல்லா ஊழியத்தை எதிர்க்கிறாங்க. ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, போங்கடா வேலையை பாருங்கடாங்கிறான். எங்க வந்து எதை பேசிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கடாங்கிறான். புரியுதுங்களா? பிசாசு செஞ்சது நம்பாம, தங்கள் செஞ்சது அறியாம. பிசாசு நியாயந்திருக்கப்பட்டாச்சு. தனங்கள் அறியாமல் செஞ்சதுனால பிசாசுக்காக வேண்டிக் கொள்ளாமல் யாருக்காக வேண்டிக் கொள்றாரு? அறியாமை உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். சரிங்களா? இதை வந்து திரும்பவும் பேதுரு கன்ஃபார்ம் பண்றாரு, பவுலும் கன்ஃபார்ம் பண்றாரு. அதிக அறியாமையினாலே இப்படி செய்தீர்கள், ஆகிலும் தேவன் தமது வாக்கிய முன் அறிவித்த விலை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இவனுடைய நம்பாமை தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் தூக்கிட்டாரு. இதெல்லாம் பரம ரகசியம், அவருக்குள்ள ஓடுற ரகசியம். அப்படி நடக்குது உள்ள, இங்க நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் நடந்துச்சு. ஆமீன்.